ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் 4வது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் 4 நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் ஒட்டுமொத்தமாக ரெட்ரோ திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படத்திற்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது நாளில் ஆன்லைன் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இரண்டுமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். முதலாவதாக 4வது நாளில் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 431 ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. 33,805 டிக்கெட் வந்து எட்டுனா இருக்குது. இதன் மூலம் 74,26,000 வரை 4வது நாளில் கர்நாடகாவில் கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2,023 ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. 3,30,335 டிக்கெட் வந்து எட்டுனா இருக்குது. இதன் மூலம் 5,71,78,000 வரை ஆன்லைன் புக்கிங் மூலம் தமிழகத்தில் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 4வது நாளில் மட்டும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி வரை கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 4 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டுமே 41 கோடி வரையும் கலெக்ஷன் இருக்குது. அதாவது 3 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டுமே 33 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஸோ 4வது நாளில் 8 கோடி வரையும் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 4 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டுமே 41 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. வேர்ல்டு வைட எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வரும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.